மனுஷன் நான். இந்த மரண சரித்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான எண்ணங்களால் நிரப்பப்படக்கூடிய மனுஷன். ஒரு காரியத்தை செய்யும்படி நான் நிர்பந்திக்கப்படுகிறேன், ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. விரும்பாத ஒரு காரியத்தை செய்யும்படி நான் விருப்பப்படுகிறேன். விரும்பாத ஒரு காரியத்தை செய்யும்படி நான் தள்ளப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, தேவையில்லாத எண்ணங்களை, தேவையற்ற எண்ணங்களை அதிகமாக யோசிக்கும்படி நான் தள்ளப்படுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரித்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24 சொல்லும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும்படி நான் நிர்பந்திக்கப்படுகிறேன். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நிர்பந்திக்கப்படுகிற எண்ணங்களிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மை விடுதலையாக்குவாராக. ஒரு காரியத்தை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு வேறொரு காரியத்தை செய்யும்படி நாம் தூண்டப்படுகிறோம். அந்த எண்ணங்களிலிருந்து கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை விடுதலையாக்குவாராக. ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். விரும்புகிறதை செய்யவில்லை, வெறுக்கிறதை செய்கிறோம். தேவன் விரும்புகிறதை செய்வதற்கு அழைக்கப்பட்ட நாம், தேவன் விரும்புகிறதை செய்ய அழைக்கப்பட்ட நீங்கள் இப்பொழுது தேவன் வெறுக்கிறதை செய்கிறோம். அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதை அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய உள்ளத்தில் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, நன்மை செய்ய வேண்டிங்கிற எண்ணம் அவருக்குள் இருக்கிறது, ஆனால் நன்மைக்கு பதிலாக பாவம் வாசமாக இருக்கிறது. இப்பொழுது நன்மை செய்யக்கூடிய பவுல் தீமையை செய்கிறார். காரணம், தீமை அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. இந்த நாளில் நம்மை கிறிஸ்து விடுதலையாக்குகிறார். நம்மை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, இந்த செய்தி மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் விடுதலை உண்டாவதாக. இந்த செய்தி மூலமாய் மாபெரும் ஒரு ஆசீர்வாதம் உனக்குள்ளே உண்டாவதாக. எனவே பவுல் சொல்லும் பொழுது, நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை இந்த மரண சரித்திலிருந்து விடுதலையாக்க கூடும்? இந்த நாளில் கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குகிறார். அந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, தொடர்ச்சியான தேவையற்ற எண்ணங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். தட் இஸ் ஓசிடி. மருத்துவம் சொல்கிறது இதை ஓசிடி என்று சொல்கிறது, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இது என்னன்னா, நம்மை தேவையற்ற எண்ணங்களால் நிரப்பப்படுகிறது மருத்துவம் சொல்கிறது. ஆனால் கிறிஸ்துவம் சொல்கிறது, பைபிள் சொல்லுது, இது பிசாசின் சிந்தனை, இது தேவையற்ற சிந்தனை பிசாசு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் மருத்துவம் சொல்வது தட் இஸ் ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியான தேவையற்ற எண்ணங்களால் நம்முடைய எண்ணங்களை நிரப்புகிறது. தொடர்ச்சியான தேவையற்ற எண்ணங்களை, தேவையுள்ள எண்ணங்கள் அல்ல, தேவையற்ற எண்ணங்களை அது நிரப்பி கொண்டிருக்கிறது. இதுதான் ஓசிடி. என்ன அப்படின்னா, பயம், எதிர்காலத்தை குறித்தான பயம் நிரப்பி கொண்டே இருக்குது. தொடர்ச்சியான கவலை, ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும்போது கவலையால் ஆட்கொள்ளப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், தொடர்ந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆமாம், கைகளை கழுவி கொண்டே இருப்பார்கள். அதான் மருத்துவம் சொல்லுது, கைகளை கழுவி கொண்டே இருப்பார்கள். கிருமியை பற்றி பயம், கிருமியினால் மடிந்து போகி விடுவோமோ என்று கைகளை கழுவி கொண்டே இருப்பார்கள். ஆமாம், வீடுகளை அது சுத்தம் பண்ணியிருப்பார்கள், ஆனால் இன்னும் சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஆமாம், வீடு பூட்டியிருக்கான்னு சொல்லி பல முறை பார்ப்பது. ஆமாம், சிலிண்டர் ஆஃப் பண்ணியாச்சு, ஆனால் மறுபடியும் சிலிண்டர் ஆஃப் பண்ணுவது. இதெல்லாம் பார்க்கும்போது தேவையற்ற எண்ணங்களால் நிரப்பப்படுகிறது. இந்த எண்ணங்களை செய்யும்படி உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இல்லை. இந்த எண்ணங்கள் செய்யும்படி ஏதோ ஒரு காரியம் உங்களை தூண்டி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எண்ணம் தொடர்ந்து வர 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 அது பழக்க வழக்கங்களாய் மாறி, தட் இஸ் ஓசிடி, இது பழக்க வழக்கங்களாய் மாறி உங்களை அச்சுறுத்துகிறது. இதைத்தான் பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை கணித்திருக்கிறார். இப்போ விஞ்ஞானம் வேணா ஒரு 100 வருஷம் 200 வருஷம் இதை கணித்திருக்கலாம். ஆனால் பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் ஒரு காரியத்தை செய்யும்படி நிர்பந்திக்கப்படுகிறேன். ஆமாம், ஆனால் பாவம் செய்வதற்கு விருப்பம் இல்லை. உதாரணத்துக்கு கோக் குடிக்கணும்னு எண்ணமே இல்லை. இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும் எண்ணமே இல்லை, ஆசை தூண்டப்படலை. ஆனால் நேற்று சாப்பிட்டேன்ல கோக்கு, நேற்று பிரியாணி சாப்பிட்டோம்ல, அதான் இன்னைக்கு சாப்பிடுவோம். அதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் சாப்பிட அழைக்கப்படுகிறோம். சாப்பிட என்ன செய்யணும்? கட்டாயப்படுத்தப்படுகிறோம். அது போலத்தான் ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ எதுக்கு பண்ணுறேன்னா, அந்த ஆசையே இல்லை, ஆனால் பழக்க வழக்கங்களால் கட்டாயப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இந்த கால வேளையில் பாவ பழக்கத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியான விடுவிக்கிறார். பாவ பழக்கத்திலிருந்து அன்பு சகோதர, அன்பு சகோதரியே, பாவத்தினால தான் உன் குடும்பம் உடைந்து விட்டது, பாவத்தினால தானே உன்னுடைய சமுதாயத்தினுடைய மதிப்பு குறைந்து விட்டது. இப்போ மறுபடியும் இந்த பாவ பழக்கத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உன்னை விடுவிக்கிறார். மருத்துவம் அல்ல, மருத்துவம் தேவைதான், மெடிசன் தேவைதான். ஆனால் இது பார்க்கும்போது இந்த தொடர்ச்சியான பாவத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இந்த காலை வேளையில விடுவிக்கிறார். பவுல் சொல்லும்போது அழகா சொல்றாரு,
நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். இந்த நாளை விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதை செய்து கொண்டிருக்கிறாயோ? அருமையான சகோதரா, ஊழியத்தில், பிசினஸ்ல அல்லது உங்களுடைய வாழ்க்கையில, லைஃப்ல நீ விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதை செய்கிறாயா? இது வந்து பிசாசுடைய கண்ணியாக இருக்கிறது. பிசாசு உன்னை வீழ்த்தக்கூடிய வலையாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் பவுல் சொல்லுகிறார், யார் என்னை விடுதலையாக்குவா? அதே பவுல் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயே பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இப்ப தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் ஸ்தோத்திரிக்கிறார் அப்படின்னா, தேவன் தான் விடுதலையாக்க முடியும் என்று கண்டு கொண்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று யோவான்ல வாசிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால், கிறிஸ்து விடுதலையாக்கினால் இந்த பழக்கத்தில் நம்ம விடுதலையாக்க முடியும். ஆமா, எனவே வீட்டை பூட்டி பார்த்துட்டோம். ஆனால் மறுபடியும் பூட்டிலே தொங்குறது. ஆமா, எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனால் மறுபடியும் அதை தொடர்ந்து பண்றது. ஆமா, இதுதான் திஸ் இஸ் OCD. அந்த தேவையற்ற எண்ணங்களால் ஆட்கொள்ளப்படுவது. ஆமா, ஒரு முறை பணத்தை எண்ணியாச்சு, திரும்ப பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கு. அதே அமௌண்ட் தான் திரும்ப எண்ணிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தேவையற்ற எண்ணங்கள், அது ஒரு காரியம் நிர்பந்திக்கப்படுகிறது. இதுல இருந்து இந்த நாளில் விடுதலையாக்கும்படி தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இதை பார்க்கும்போது ஒரு நாள் முழுவதும் மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் முழுவதும் பயமான காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் முழுவதும் பாவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் முழுவதும் அடுத்தவனை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 10 நிமிடம் மாத்திரம் தேவனை பற்றியோ வேத வசனத்தை பற்றியோ பேசும் பொழுது அந்த கருத்தை விடுதலையாக முடியாது. ஏன்னா நாம் அதிகமாய் அதில் தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். சோசியல் மீடியாவில் உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாத கதைகளை நாம் அதிகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டு பழகி இப்பொழுது 10 நிமிஷம் ஜெபம் பண்ண உடனே அந்த ஆவி போயிடும் அப்படின்னா போக வாய்ப்பே கிடையாது. 6 நாட்கள் நம்முடைய சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்து விட்டு, அப்போ ஒரு நாள் சண்டே போய் திருச்சபையில் உட்காந்துட்டு, அந்த சண்டே ஒரு நாளும் ஃபுல்லாக உட்காரல, 1 hour அல்லது 2 hour உட்காரோம். அதில் எத்தனையோ வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம், SMS நோட்டிஃபிகேஷன் எதையோ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த 1 day உட்கார்றதுனால 6 நாள் நீ கண்டதை தியானித்ததிலிருந்து விடுதலையாக முடியுமானா விடுதலையாக முடியாது. அப்ப நீ அதிகமாக தேடும் பொழுதுதான் சில காரியத்திலிருந்து விடுதலையாக முடியும். எனவே இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் இந்த தேவையற்ற எண்ணங்களால், தேவையற்ற எண்ணங்கள் தான் அவங்களை மென்டலா டார்ச்சர் பண்ணுது சார். தேவையற்ற எண்ணங்கள் தான் அன்பு சகோதரியை உன்னை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிறது. எனவே அதிலிருந்து நீ விடுதலையாகும்படி தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை ஒரு அழகான சுற்றுலா கொண்டு போய் இருந்தாலும் அவன் தேவையற்ற எண்ணத்தை தான் நிரம்பிட்டே இருப்பான். அப்போ ஸ்தோத்திரம். சில நபர்கள் எல்லாம் இணைந்து ஒரு நாள் என்ன பண்ணோம்னா, ஒரு நாள் கொடைக்கானல் போயிருந்தோம். ஆனால் அங்கும் ஒரு ஊழியக்காரர் யோசித்து கொண்டு இருந்தார். அங்கும் ஒரு தேவ மனுஷன் யோசிக்கிறாரு, அடுத்த நாள் வாடகை கொடுக்க வேண்டும் என்று. ஏன்னால் அந்த பிரசன்ட் லைஃப்ல சந்தோஷமாக இருக்க கூடாத எண்ணங்கள் அதை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஆண்டு நிகழ போகக்கூடிய காரியத்தை கூட உங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். இயேசு பிறக்கும் பொழுதே சிலுவைக்கு எப்போ போவான்னு தெரியும். அந்த டைம் தெரியும், அந்த நேரம் தெரியும், அந்த நாள் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் அவர் பிரசன்ட்ல சந்தோஷமாக இருந்தார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் வாழும் பொழுது சிலுவைக்கு போகிறேன், மரிக்க போகிறேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருந்தார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ 4:4 வாசிக்கிறோம், 4:6 வாசிக்கிறோம். அப்ப தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், தெரியப்படுத்தி விட்டு தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டு என்ன செய்யுங்கன்னா ஃப்ரீ ஆயிருங்க. அதவே திரும்ப சொல்லி செப குறிப்புங்கிற பேர்லயே ஒரே குறிப்பு பல ஊழியருக்கு அனுப்பி உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்துக்கு விட்டுறாதீங்க. சில செப குறிப்புக்கு கால தாமதம் ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த குறிப்பு எடுத்து தனியா வச்சிருங்க. அவர் பதிலளிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் பதிலளிக்கட்டும் விட்டுருங்க. அதை போய் இன்னமும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த கால வேளையில பல மன குழப்பத்திலிருந்தும் மன நோயிலிருந்தும் நம்மை கர்த்தர் விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே ஸ்தோத்திரம். அதிகமாக ஸ்தோத்திரம். சில நேரம் முன்னேற்றத்துக்கு எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு டைம் வரணுமே. அந்த நாட்கள் வரும்பொழுதுதான் கர்த்தர் தீவிரமாக யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கினார். அது வரைக்கும் யோசேப்பு காவல் பண்ணப்பட்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒரு கட்டளை பெறுகிறது. அப்ப பார்வோன் விடுதலையாக்க வேண்டும் என்று பார்வோன் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். இப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து தீவிரமாய் விடுதலையாக்கப்பட்டான் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இந்த கால வேளையில தீவிரமான ஆசீர்வாதம் வரும். அதுக்காக தீவிரப்படாதீங்க. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று தீவிரப்படாதே. ஐஸ்வர்யம் வரும். நல்ல வழியிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப கெட்ட வழியில் என்ன செய்ய முயற்சி பண்ணாத. கெட்ட வழியை முயற்சி பண்ணாத, நீ காத்திரு. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில காத்திருங்கள், செபித்திருங்கள், நம்பிக்கையோடு பயணியுங்கள், தேவையற்ற எண்ணங்களிலிருந்து வெளியே வாருங்க. அப்ப மருத்துவம் சொல்லுது, இது என்னன்னா என்ன சொல்லுது அப்படின்னா OCD, தேவையற்ற எண்ணங்களால் நிரப்பப்படுவது.
இதுக்கு என்ன அப்படின்னா தியானம் தான் மருந்து அப்படின்றாங்க. என்ன மருந்து? தியானம். தியானிக்க வேண்டும். எதை தியானிக்கணும்னா ஏதோ ஒரு பொருளை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு பொருளை யோசிக்க வேண்டும். அதைத்தான் பைபிள் சொல்ற 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுது. அதைத்தான் ஆண்டவர் யோசுவாட சொல்றாரு. இரவும் பொழுது நீ தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தையில் தியானிக்கும் பொழுது நீ பாக்கியவனாக இருப்பாய், உன் வழிகளை செவ்வையாய் நடத்தி கொள்வாய், நீ புத்திமானாக இருப்பாய் என்று அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். ஆமா, அப்ப மருத்துவம் சொல்லுது, மெடிசன் சொல்லுது, இதை யோசிச்சு கொண்டே இருங்க. ஒரு ஃப்ளவரை யோசிங்க, அல்லது ஒரு சிலுவையை யோசிங்க, அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளை யோசிங்க, ஏதோ ஒரு யோசிங்க. யோசிக்கும் போது அதுல விடுதலை ஆவீங்க. இதைத்தான் பைபிள் சொல்லுது. அதனுடைய வார்த்தையை யோசி, வசனத்தை யோசி, அதை அறிக்கை செய்யி, அதவே தியானித்துக் கொண்டு நீ விடுதலையாக முடியும் என்று வசனம் பைபிள் சொல்லுது. எனவே இந்த நாள்ல லாங் திங்கிங், அதனால வீண் சிந்தைகளை வெறுத்து நான் உங்களுடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். சூப்பர்ல, வீண் சிந்தனை வெறுத்து நான் உன் வேதத்தில் பிரியப்படுகிறேன். அப்ப சங்கீதக்காரன் ஆமா அழகாக எழுதுகிறார், வீண் சிந்தனைகளை வெறுத்து. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது நீண்ட சிந்தனை, லாங் திங்கிங். ஆமா, வீண் சிந்தனைகளை வெறுத்து நான் உங்களுடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். வேதத்தில் பிரியப்படுங்க, வேதத்தவே யோசிங்க. ஆமா, வேதமாய் நடமாடக்கூடிய வேதமாய் மாறுங்கள். சொல்லுவாள் இந்த கால வேளையில ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆவியிலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலையாக்குவாராக. ஓசிடிங்கிற ஆவியிலிருந்து, ஆமா, தேவையற்ற எண்ணங்களை யோசிக்க தூண்டக்கூடிய ஆவியிலிருந்து. அப்ப பார்க்கும்போது இளைஞர்களுக்கு இன்று எப்படியாவது ஸ்தோத்திரம், ஆமா, சாராயம் குடிச்சு ஆகணும், சரக்கு அடிச்சு ஆகணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனா நேற்று அடிச்சேன்ல, போன வாரம் அடிச்சேன்ல, அப்ப நான் பார்த்து ஆகணுங்கிற எண்ணத்துக்குள்ளாக கடத்தப்படுகிறோம். அதே மாதிரிதான் பான் மூவி, அசுத்தமான, ஆமா, அந்த பாவ படம், தவறான அசுத்தமான அந்த படம். அதில் பார்க்கும்போது படம் பார்த்து பழகினோடனே இப்போ அதை பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஆசை தூண்டப்படலை. ஆனாலும் செய்கிறேன். ஏன் செய்கிறேன்னா அந்த பாவத்தில் இருந்தவர்கள் தொடர்ந்து அதை பார்க்கும்படியாக ஒரு காரியத்தால் நிர்பந்திக்கப்படுகிறார்கள், ஒரு பிசாசால் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இந்த கால வேளையில் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களை விடுதலையாக்குகிறார். அதில் நான் அப்படியே நான் வாசிக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்படி இருக்க நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். இப்ப நியாயப்பிரமம் நல்லது தான். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அந்த 10 கட்டளைகள் நியாயப்பிரமம் நல்லது தான். ஆனா ஏன் நல்லது அப்படின்னா நான் கெட்டவனா இருக்கிறேன், அதுக்காக அது நல்லது என்று பவுல் சொல்றதை பார்க்கணும். இப்படி இருக்க நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமம் நல்லது என்று ஒத்துக்கொள்றேன். அதாவது நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எது செய்ய வைக்குதுன்னா எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம், தகப்பன் வழி பாவம், தாய் வழி பாவம். இந்த பாவங்கள் என்ன செய்யுது அப்படின்னா அதே உள்ள வந்துருது. புதிதாய் பிறந்த இப்போ ஸ்தோத்திரம், இப்போதான் குழந்தை பிறந்து 1 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது. அது பாவியான பாவி தான். ஏன்? அது பாவமே செய்யலை, ஆனால் பாவி தான். ஏன்னா அது தொடர்ந்து உண்டாகி கொண்டிருக்கிறது. அது எப்போ சுத்திகரிக்கப்படணும்னா சிலுவையில் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது அது சுத்திகரிக்கப்படுது. இயேசு எனக்காக பிறந்தார், அதை நம்புகிறேன் என்று சொல்லும்போது அது சுத்திகரிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, எனவே இந்த இடத்துல சொல்லும்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கூற்றை சரியாக பவுல் கையாண்டார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஜீனியஸாக இருக்கணும், எப்படிப்பட்ட ஞானியாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷனாக இருக்க வேண்டும். எனவே அவர் சொல்லும் பொழுது, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், ரோமர் 7ஆம் அதிகாரம் 19, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்போ என்ன சொல்றாங்க? நான் அல்ல, நான் பாவமே செய்யலை, ஆனால் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவிகள், எனக்குள் இருக்கக்கூடிய அந்த நிர்பந்தப்படுத்தக்கூடிய எண்ணங்கள், நிர்பந்தப்படுத்தக்கூடிய கட்டாயப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் தான். ஆமாம், நிர்பந்தம்னா பெருசாக யோசிக்காதீங்க, அது தமிழ்லன்னா கட்டாயப்படுத்துவது. அப்போ நான் அல்ல, அந்த பாவம் என்னை கட்டாயப்படுத்துகிறது, கட்டாயப்படுத்தி என்னை தள்ளுகிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த தள்ளக்கூடிய ஆவியிலிருந்து கர்த்தருடைய ஆவியான இன்றைக்கு அநேகரை விடுதலையாக்குகிறார். அப்போ ஒரு காரியத்துக்குள்ள தேவையற்ற எண்ணங்களால் பேசி கொண்டிருக்குது. பெண்கள் பார்க்கும்போது அதிகமாக பேசுவார்கள். அந்த தேவையற்ற எண்ணங்களை பேச பார்க்கும்போது நம்பிக்கை இழந்து போயிடும். அதிகமாய் பேச அதிகமாக எதிர்காலத்தை குறித்து பேச நம்பிக்கை இழந்து காணப்படுவீர்கள். எனவே கிறிஸ்துவை பேசிக்கொண்டே இருங்க. சில காரியம் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடந்து கொண்டே இருக்கும். நடக்க வேண்டிய நேரம் நடந்து கொண்டே இருக்கும். இப்போயே அதை குறித்து கவலைப்பட முடியாது. இப்போதான் குழந்தை பிறந்திருக்குது. இன்னும் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஆகணும், அப்போ தான் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும். இப்போயே சிந்திச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை குழந்தையை பத்திரப்படுத்த வேண்டும், அதை பத்திரமாய் வளர்க்க, அது நல்ல காரியத்தை, அது நமக்கும் சமுதாயத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படுகிற நல்ல பிள்ளையாக வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். மற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார், ஏற்ற வழியில் செய்வார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நாளே குறித்த கவலை. இன்னைக்கு சாப்பாடு இருக்கா, அது போதும் ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த கொள்கை பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் சில 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 அறிஞர்களுக்கும் குழப்பமாகவே இருந்துச்சு. என்னடா, அதனால தான் சொல்கிறேன், நாளைய தினத்துக்கு கவலைப்படாது. ஏன்னா
நாளை தினத்தை பற்றிய கவலை உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை நிகழ்காலத்தை பாழாக்குகிறது. இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நீ பாதிக்கப்படுவாய் என்று அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப அதிகமா என்ன செய்ய வேண்டாம், சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அதிகமான பேச்சு, சில பழக்க வழக்கங்கள், ஆமா, சில ஆளை கவனிச்சுட்டாவே வந்துடும். அவங்க கூட நீங்க பழக வேண்டிய அவசியமே இல்லை. அவரோடு பழக வேண்டிய கட்டாயம் அல்ல. சகோதரா சகோதரியே, அவர்கள் நீ வேலை பார்க்குற இடத்துல அல்லது ஆமாம் உன் டயத்தை எங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நீ அவர்களை கவனித்தாயானால அவருடைய கேரக்டர் உனக்குள்ளே வந்துடும். ஆமாம், எனவே அப்படிப்பட்டதுக்கு அழைக்கப்படலை. சில பேரை பார்த்தாவே நீ சேவிங்ஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவன் செலவாளியாகவே இருப்பான், செலவழித்து கொண்டே இருப்பான், எல்லா பணத்தை செலவழித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு பார்க்கும்போது எல்லா பணத்தையும் செலவழித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை பார்க்கும்போது நம்ம ஒரு நாளும் சேவிங்ஸ் பண்ண முடியாது, ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாது, சேவிங்ஸ் பண்ண முடியாது. அப்போ சில பழக்க வழக்கம் தீய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுதே நமக்குள்ள அந்த காரியத்தை செய்ய தூண்டப்படுகிறோம். ஆமாம், அதுதான் ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அது தூண்டப்படுகிறோம். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் தொடர்ந்து அது பயணிப்பு. அப்போ மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அவில் மாத்திரையை போட்டு தூங்க வச்சிருவாங்க. டெய்லி தூங்கிட்டே இருந்தால் அதுலேருந்து விடுதலை ஆகிடலாம். ஆமாம், டெய்லி தூங்கிட்டு இருந்தால் அந்த சத்தம் காதில் கேட்காம இருந்துடும். இல்லை இல்லை இல்லை, இது பிசாசின் கோளாறுகள். இதை கர்த்தருடைய ஆவியானவரை விடுதலையாக்க முடியும். இது கர்த்தர் தான் இந்த காரியத்தில் நமக்காக யுத்தம் பண்ண முடியும். இப்போ பவுல் சொல்றாரு, எனக்குள்ள இந்த பாவம் வாசமாயிருக்கு பிரதர், எனக்குள்ள பாவம் வாசமாக இருக்கு சகோதரியே. அப்போ நான் செய்யலை, பாவம் தானே செய்யுது அப்படின்னு பாவத்து மேலே பழியப்பட முடியாது. ஏன்னா பாவம் உள்ளே இருந்தாலும் ஆமாம், நான் அந்த பாவம் தான் செய்துன்னு சொல்லி நம்ம கொலை செய்ய முடியாது. பாவம் தான் செய்துன்னு நம்ம ஏதோ பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. நம்ம தான் கைதாக வேண்டும். எனவே இந்த காலை வேளையில் உங்களை கைதாக்க தூண்டுகிற எண்ணங்களை நீங்கள் கைது செய்யும்படி அழைக்கப்படுகிறீர்கள். சூப்பர்ல. அப்போ சொல்லும் பொழுது, ஆனபடியினாலே நன்மை விரும்புகிற 21, ஆனபடியினால் நன்மையை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டுங்கிற பிரமாணத்தை காண்கிறேன். அப்போ இன்னொரு காரியம், உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். ஆமாம், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது, ஆனால் தீமை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணத்தை காண்கிறேன். 2 பிரமாணம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. உள்ள 2 லா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒன்று மாம்சம், இன்னொரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல். அப்போ 2 லா உள்ள வேலை பார்த்துட்டே இருக்கு. ஒன்று உள்ளான மனுஷன், ஒன்று வெளியான மனுஷன். இப்போ 2 மனுஷன் உள்ள என்ன செய்யறாங்க, வேலை சண்டை போட்டு இருக்காங்க. ஆமாம், அப்போ நீ யாருக்கு ஓட்டு போடுகிறாயோ, யாருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாயோ அதைத்தான் அந்த மனிதனை ஜெயிக்க முடியும். பிரைஸ் லார்ட். எனவே அந்த உள்ளான மனுஷனை அதிகமாய் ஆமாம் ஸ்தோத்திரம், அவனுக்கு தேவையான உணவை கொடுக்கும் பொழுது தான் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுவது ஒவ்வொரு வார்த்தையிலும் படைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்போ உள்ளான மனுஷனுக்கு தேவையான வேத தியானத்தை கொடுக்கும் பொழுது, செபத்தை கொடுக்கும் பொழுது, அதிகமான அந்நிய வாசையில் ஜெபிக்கும் பொழுது, அதிகமான பாடல் பாடி துதி செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இப்போ உள்ளான மனுஷன் வளர்ச்சி அடைகிறான், வாழ்கிறான். ஆமாம், இப்போ அந்த மனுஷன், இப்போ வெளியான மனுஷன் ஒரு பாவத்தை செய்ய தூண்டும் பொழுது, இல்லை ஒரு இச்சையை தூண்டும் பொழுது, ஒரு எதிர்ப்பாளரை பார்க்கும்போது இச்சையை தூண்டும் பொழுது, இப்போ ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுவான், இல்லை இது தவறானது, ஆமாம் கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று உள்ளான மனுஷன் நம்ம எச்சரிப்பான். அப்போ நான் என்ன செய்யணும், உள்ளான மனுஷனை அதிகமாக தேவனோடு நடக்கும் பொழுது தான் அந்த உள்ளான மனுஷன் மாறதான் வெளியான மனுஷனுடைய கேரக்டர் மாறுகிறது என்று பைபிள் சொல்லுது. இப்போ பார்க்கும்பொழுது என்ன பிரமாணம்னா, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மேல் பிரியமாக இருக்கிறேன். 22 உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி, அப்புறம் உள்ளான மனுஷன் சொன்னால, அப்போ உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்து மேல் பிரியமாக இருக்கேன். அப்போ நான் பைபிளை வாசிக்கிறேன், நேசிக்கிறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன், பைபிள் மேலே ஏக்கமாக இருக்கேன். ஆனால் வெளியான மனுஷன் சொல்கிறான், இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து இன்னைக்கு தூங்கிரு, ஆமாம் நேற்று நம்ம லாங் ட்ராவல் பண்ணமே, நேற்று கடுமையாக உழைத்தாயே, இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம், இன்னைக்கு வேதத்தை வாசிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட எண்ணங்கள், இதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள். இந்த தேவையான எண்ணங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போதும் காலதாமதமாக இருப்பான், எப்போதுமே லேட்டாக தான் வருவான். அதுமா அவங்க எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் சரி, எந்த ஆமாம் சர்ச்சை ஆராதனைகளாலும் சரி, ஆமாம் தாமதமாகக்கூடிய காரியங்கள் இருக்குது வேற. ஆமாம், சில நேரம் சில பேர் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம தாமதமாக சில இடத்துல செல்லுகிறோம், அது வேற. ஆமாம், அந்த இதுக்கு நான் வரவே இல்லை. ஆனால் சில இடத்துல எப்பொழுதும் அவர்கள் ஸ்தோத்திரம் லேட்டாக தான் போயிட்டே இருப்பான், எப்போதும் லேட்டாக தான் வருவாங்க. ஆனால் சீக்கிரமாக வருவதற்கு வாய்ப்பு அவங்களுக்கு நிறைய உண்டு, ஆனால் லேட்டாக தான் வரும். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது தொடர்ச்சியாக தேவையில்லாத காரியத்தை செய்யப்படும்படி அவள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அவள் நிச்சயமாக விடுதலையாக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எனவே அவர் சொல்லும் பொழுது, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தின் என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களுக்கு உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்போ வேறொரு பிரமாணம் 7ஆம் அதிகாரம் 23 என் மாம்சத்துக்கு விரோதமாக வேறொரு பிரமாணம் வேலை செய்கிறது. வேறொரு பிரமாணம், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன்.
அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிற. இப்போ வேறொரு பிரமாணம் இருக்கிறது. மனதின் பிரமாணம் தான் உள்ளான மனுஷன், அந்த மனதின் பிரமாணம் ஆவிக்குரிய மனுஷன் எல்லாம் ஒன்று தான். அந்த மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் கிறிஸ்து சொன்ன அந்த காரியத்துக்கு விரோதமாய் என் மாம்ச மனுஷனை அது போராட தூண்டுகிறது. அந்த போராட்ட தூண்டுகிறது. அந்த ஆவியிலிருந்து அந்த நாளில் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆமாம், ஊழியம் வளரும் போது வளரும், கவலைப்பட வேண்டாம். செபித்து கொண்டே இருக்கிறோம், ஆமாம், அதில் மாற்றம் இல்லை. அவருக்காய் செயல்பட்டு கொண்டே இருக்கணும், அதில் மாற்றம் இல்லை. அவருக்காய் ஓடிக்கொண்டே இருக்கணும், மாற்றம் இல்லை. ஆனால் அதை குறித்து பெரிய சிந்தனை ஆகி மனநலம் பாதிக்கப்பட்டக்கூடாது, குழப்பமாகிடக்கூடாது, வெக்ஸ் ஆகிடக்கூடாது. ஆமாம், அதான் சொல்கிறேன், வெக்ஸ் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி தான் ஆமாம், செய்யும்போது சரியாக கர்த்தர் கொடுப்பார். ஆமாம், வீடோ காரோ ஆமாம் பஸ்ஸோ ஏதோ ஒன்று ஆமாம் நிச்சயம் கொடுப்பார். குழந்தைகளோ பிள்ளை செல்வங்களோ கடன் இல்லாத வாழ்க்கையோ எல்லாம் 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 வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், அதுக்கு சில லிமிட்டு, சில காரியங்கள் இருக்கிறது, சில நேரங்கள் இருக்கிறது. ஆமாம், அதில் தருவார், நிச்சயம் தருவார், தராமல் போக மாட்டேன். சொந்த குமாரனை நமக்காக தந்தார் என்றால் மற்றவையை தராதிருப்பது எப்படி என்று ரோமரில் இதே ரோமர் தான் வாசிக்கிறோம். அடுத்த அதிகாரம் நினைக்கிறேன், 8 நினைக்கிறேன். அப்போ சொந்த குமாரனை தரும் பொழுது ஆமாம் மற்றவை தராதிருப்பது எப்படி? பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கும் போது, பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி அபிஷேகத்துக்காக ஜெபிக்கும் போது வேற எதை தருவாரோ என்று வாசிக்கிறோம். இந்த நாளில் நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியான சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நன்மை செய்வார், தீமைக்கு அழைக்கப்படலை, தீமை செய்ய மாட்டார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆமாம், கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் சொல்லும்பொழுது இதில் பவுல் விளக்கமாக சொல்கிறார். ஆமாம், கலாத்தியரில் வாசிக்கும்போது விளக்கமாக சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ மருத்துவம் சொல்லுவது இது ஒரு நோயின்னு சொல்லுது. ஆமாம், மருத்துவம் சொல்லுறது, விஞ்ஞானம் சொல்லுது, சயின்ஸ் சொல்லுது இது ஒரு நோய். ஆமாம், ஆனால் ஸ்பிரிச்சுவல் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறார் இது நோய் இல்லை, இது பிசாசினுடைய நிர்பந்தம். ஆமாம், இது உன்னுடைய கேரக்டருடைய நிர்பந்தம் என்று சொல்கிறத பார்க்குறோம். எனவே அதில் சொல்லும் பொழுது பவுல் அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். கலாத்தியரில் எடுப்போம், வாசிப்போம். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14 சொல்லும் பொழுது, பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி, சூப்பர்ல, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். பாவம் செய்ய தூண்டக்கூடிய நண்பர்களை விட்டு விலகுங்கள், பாவம் செய்ய தூண்டக்கூடிய அக்காவை விட்டு விலகுங்கள், பாவம் செய்ய தூண்டக்கூடிய சில காரியத்தை கொடுத்து விலகுங்கள். அந்த இடத்துக்கு போகாதீங்க. உங்களை பிஸியாக காமிச்சிக்கோங்க, ஏதோ ஒர்க் இருக்க மாதிரி காமிச்சிக்கோங்க, ஏதோ ஒன்று காமிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, பாவம் செய்ய தூண்டப்படக்கூடிய இடத்துக்கு போகாமல் செபிக்க பழகுங்கள். பிரைஸ் தி லார்ட். இல்லை சார், அவன் தான் சார் பாவம் செய்கிறான், அவன் தான் அந்த கள்ள காதலில் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுறான், நான் இல்லை. அவன் தான் மதுபானம் பண்ணி கொண்டிருக்கிறான், நான் இல்லை. அப்படின்னா அது அவனுக்குரிய தண்டனை சேர்த்து நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். ஏன்னா எதுலையாவது ஒன்று அவன் மாட்டும் பொழுது கூட யாராக இருந்தான் அவனை தான் பிடிப்பாங்க முதல்ல. ஆமாம், கூட யார் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த பாவம் நிச்சயமாக கூட இருக்கிறவர்களை கூட படரும். ஆமாம் ஆமாம், ஏன்னா அது பாவம் படரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் யார் கூட அதிகமாக இருக்கிறீர்களோ, பரிசுத்தவான்களிடத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது, பரிசுத்தவான எல்லாரும் பரிசுத்தவான் செஞ்சிடக்கூடாது. அப்போ பாஸ்டர் கூட அதிகமாக பழகுங்கள்னா எல்லாரும் தேவனுடைய மனுஷன் அல்ல 100. ஆமாம், அப்புறம் சரியான மனிதனோடு பழக வேண்டும், பரிசுத்தவான்களோட சரியான மனிதனோடு பழகணும். சூப்பர்ல. அப்போ சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் சொல்வது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சைன்னு சொல்றார். அப்போ மாம்சம் ஆவிக்கு ஆமாம், அடுத்த வசனம் முக்கியமான வசனம் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இன்னைக்கு 3 நாள் பாஸ்டிங் போடலாம், ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். 3 நாளில் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னைக்கு தான் கடுமையான பசி உண்டாயிரும். அன்னைக்கு தான் பாடியில் விட்டமின் இல்லாமல் அப்படியே ரொம்ப சோர்ந்து சத்தே இல்லாத மாதிரி ஒரு சிம்டமை பிசாசு கொடுக்குது. ஆமாம், இன்றைக்கி அதிகமாக தேவனோடு உறவாட போகிறேன். ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அதிகமாக விழிச்சிருந்து ஜெபிக்க போகிறேன்னொடனே அன்றைக்கி தான் பார்க்கும்போது முரட்டு தூக்கம் வரும். ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஜெபிக்க போகிறேன்னு சொல்லும்போது அன்றைக்கி தான் பயங்கரமான தூக்கம். ஆனால் செல்ஃபோன் எடுத்தால் 12 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை. ஆமாம், சோசியல் மீடியாக்குள்ளே போயிட்டானா அப்படியே ஆழமாக போயிடுறான். கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாக வாடானா வரமாட்டேங்க, வேத வசனத்துக்குள்ளே ஆழமாக வாடானா வரமாட்டேங்க. ஆனால் சோசியல் மீடியாக்குள்ளே ஆழமாக போய் எதை எடுத்தாலும் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஆமாம், தேவ செய்திக்கு மாத்திரம் ஆமாம் கமெண்ட்ஸ் போட்டால் போதும். தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய பாடலுக்கு மாத்திரம் கமெண்ட்ஸ் போட்டால் போதும். இவன் பார்த்தா அப்படியே அதில் உட்காந்துருக்கான், சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு இருக்கான். ஆமாம், அன்லிமிட்டடாக பாவம் செய்கிறான். ஏன்னா அன்லிமிட்டட் 5G அன்லிமிட்டட் தானே, அன்லிமிட்டடாக போயிட்டு இருக்கான். ஆனால் கத்த சொல்கிற அன்லிமிட்டடாக என்கிட்ட வாடாங்கிற, அன்லிமிட்டட் பிரசனத்துக்குள்ளே வா, எல்லாமே உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன். இப்போ சொல்லும் போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்யுதுன்னா இச்சிக்கிறது. ஆமாம், நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யக்கூடாதபடி ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கு, உள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு.
எண்ணங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது சார். ஆனால் நம்ம ஆவிக்குரிய மனுஷனாகவே பழகிட்டோம் அப்படின்னா அவன் தோற்று போய் மனுஷன் உட்காந்துருவான். அவ்வளோதான், பலவீனம் ஆயிடுவான். ஒருவனை தொடர்ந்து பலவீனமாக்கும் பொழுது அவன் எந்திரிச்சு நிற்க முடியாது. இப்போ நீ ஆவிக்கேற்றவன் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் ஆவிக்கேற்றவர்களாக மாறுவீர்கள். எனவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆமாம், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. 2 கொரிந்தியர் புத்தகம் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பாக இருக்கிறான். எனவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க அருமையான சகோதரா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க அருமையான சகோதரியே. எனவே நீங்கள் புதிதாக இருக்கிறீர்கள். நான் புதிது என்று நான் புதிது, என்னால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் புதிதாக இருக்கிறேன். ஆமாம், என் முன்னோர்கள் பின்பற்றிய கருத்தை நான் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. நான் அவர்களைப் போல் நடந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இல்லை. ஏனென்றால் அந்த நிர்பந்தத்தின் வல்லமிலிருந்து நான் விடுதலைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இப்போ என்னை நிர்பந்தப்படுத்தக்கூடிய அந்த கொள்கை, அந்த நிர்பந்தப்படுத்தக்கூடிய அசுத்த வல்லமிலிருந்து நான் விடுதலைக்கப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லும் பொழுது அதில் அப்படியே வாசிக்கிறோம் 18ஆம் வசனம், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அப்போ சொல்றாரு மாம்சத்தின் கிரியைகள். ஆமாம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாருல. நான் எதை செய்யணும் நான் எதை செய்யக்கூடாது அப்படின்னா பின்னாடி வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவேனா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆமாம், பரலோகத்துக்கே போக முடியாது. இந்த அசுத்த ஆவி என்ன பண்ணுதுன்னா நிர்பந்திக்கப்படுத்தக்கூடிய இந்த ஓசிடிங்கிற ஸ்பிரிட்டு, இந்த ஓசிடிங்கிற ஆவி என்ன செய்யுது அப்படின்னா பரலோகத்துக்கு போகக்கூடாதவே தடுக்குது. ஆமாம், பரலோக ராஜ்யத்துக்கு போகவே தடுக்குது. ஆமாம், ஏன் தடுக்குதுன்னா நீ பூமிக்குரிய சிந்திச்சுட்டே இரு. ஆமாம், அதவே யோசிக்குது. ஆமாம், பஸ் ஏற்றி விட்டாங்கன்னா பஸ் இறங்கும்போது ஃபோன் பண்ணுவாங்கல்ல, அப்போ அதவே தியானிக்கிறது. அவன் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறான்னா இவனும் மைண்டில் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கான். அவன் 2 நாள் ட்ராவல் பண்ணுறான்னா இவனும் மைண்டில் 2 நாள் ட்ராவல் பண்ணுறான். அவன் இறங்கும்போது ஃபோன் பண்ணுவான்ல, அந்த சகோதரி இறங்கும்போது ஃபோன் பண்ணுவாங்கல்ல, இப்போ பார்க்கும்போது இவன் அதை ட்ராவல் பண்ணிட்டே இருக்கான். அதனால் இந்த மாதிரி லாங்கில் சிந்தனையில் ட்ராவல் பண்ணாதீங்க, அது தேவன் விரும்புவதில்லை. இப்போ நான் எதில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நான் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறனோ, ஆமாம், டெவலப்மெண்ட் காரியத்துக்காக என் ஒர்க்கில் இன்னும் நான் அதிகமாக கவனத்தை செலுத்தணும். நான் முன்னேறுவதற்கு அதிகமாக கவனத்தை செலுத்தணும். அந்த இதிலவே அதே சிந்திக்கணும். அது மாத்திரம் தேவனுடைய காரியத்தை சிந்திக்கணும். இதவே நான் சிந்திக்கும் பொழுது அப்போ நான் படிப்பு சிந்திக்கலாமா, அது நல்லது. நான் படிப்பு காரியத்தை சிந்திக்கலாமா, நல்லது. நான் வேலை காரியத்தை நான் இன்னும் அதிகமாக தியானிக்க நல்லது. ஏன்னா அதில் இன்னொரு ஐடியா கிடைக்கும். அப்போ நான் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஐடியா கிடைக்கும். இப்போ தேவையான எண்ணங்கள்னா பயமான எண்ணங்கள், ஆமாம், கொலை வெறியக்கூடிய எண்ணங்கள், அல்லது பாவம் செய்து விடுவோமோங்கிற எண்ணங்கள். இதெல்லாம் ஒரு எண்ணங்கள். பாவம் செய்து விடுவோமோ, ஆமாம், பாவம் செய்ய மாட்டேங்க ஆனால் செய்து விடுவோமோ ஒரு பயம். ஆமாம், காலையில் இருப்போனோன்னு தெரியலை ஒரு பயம். இந்த மாதிரி பயம்தான் தேவையற்ற எண்ணங்கள். அதை விரட்டுங்க இயேசுவின் நாமத்தினால. அப்போ சொல்றாரு கிறிஸ்து தான் விடுதலையாக்கக்கூடும். யார் என்னை விடுதலையாக்குவா? நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுதலையாக்குவார்னா ஆமாம், கிறிஸ்து இயேசுக்கு மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், அவர் தான் விடுதலையாக்க முடியும். பிரதர், இப்போ மாம்ச எண்ணங்கள் நம்ம வாசித்தோம், கலாத்தியரில் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தோம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள். ஆமாம், இதெல்லாம் என்னன்னா தேவன் ராஜ்யத்துக்கு நம்ம சுதந்திரிக்க விடலை. தேவன் ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட ஊழியம் செய்தாலும் போக முடியாது. சூப்பரில் அப்படிப்பட்டவன் ஊழியம் செய்தாலும் போக முடியாது. அப்படிப்பட்டவன் இல்லை நான் கடவுளோடு இருந்தேன் ஆனால் விக்கிரகம் பண்ணைய, கடவுளோடு இருந்த விபச்சாரம் பண்ணைய, கடவுளோடு இருந்த வேசித்தனம் பண்ணைய, கடவுளோடு இருந்த ஆனால் நான் விட சொன்ன காரியத்தை விடலையே. அப்போ நான் எதை செய்ய சொல்கிறேன் அப்படின்னா அது சொல்லும் பொழுது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அப்படின்னா சந்தோஷமாக இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஆமாம், அவன் தான் என்ன அவனை சந்தோஷப்படுத்தணும் சார். இல்லை, கர்த்தருக்குள் நீயே சந்தோஷமாயிரு. ஏன்னா அவன் தான் சமாதானப்படுத்தணும் சார். இல்லை, அவன் உனக்குள்ளே சமாதானம் ஆயிக்க. ஆமாம், ஒருவரும் கொடுக்க முடியக்கூடாத சமாதானம் சொன்னார். எஸ், ஒருவரும் கொடுக்க முடியாத சமாதானம். இப்போ அந்த சமாதானத்தை நீயே டெவலப் ஆகிக்க. நீடிய பொறுமை, ஆமாம், பொறுமை உள்ளவனா மாறு. தயவு உள்ளவனா மாறு. நற்குணம் உள்ளவனாய் மாறு. விசுவாசம் உள்ளவனாய் மாறு. சாந்தம் உள்ளவனாய் மாறு. இச்சை அடக்கம் உள்ளவனாக செல்ஃப் கண்ட்ரோலாக மாறு. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமாக பிரமாணம் ஒன்றுமே இல்லைங்கிறார். என்னன்னா இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, இந்த 9 கனிகள், ஆவியின் கனிகள் 9. ஆமாம், ஆவியின் கனி அல்ல. ஆவியின் கனின்னு வரும்போது கனிகள் வரல, பன்மைன்னு வரல.
சிங்கிள். இந்த 9 சேர்ந்தே சிங்கிள் அப்படின்றார். சூப்பர்ல. அப்போ ஆவின் கனியோ அப்படின்னா கனிகள்னு சொல்லலை, கனி. அப்போ ஆவின் கனியோன்னா அந்த 9 காரியம் இருக்கணும். அப்போ இதை செஞ்சுட்டேனாவே, இதில் இருந்துட்டேனாவே உனக்கு விரோதமாக எந்த பிரமாணமே இல்லை. ஆமாம், ஈஸியாக பரலோகத்துக்கு போயிடலாம், ஈஸியாக தேவனோடு நடக்கலாம், ஈஸியாக தேவன் கேட்கறதெல்லாம் உனக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். எனவே கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஆமாம், நாம் ஆவியினாலே பிழைத்தால் ஆவி கெட்டபடி நடக்க கடவோ. ஆமாம், ஆவியினாலே பிழைத்தால் நீங்கள் ஆவியில் பிழைக்க வேண்டும் பிரதர். ஆமாம், ஆவியில் பிழைப்பது எப்படி அப்படின்னா வேதத்தை வாசிக்கணும், செபிக்கணும், நான் அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு நான் சொல்லும் போதே தேவனுக்கு தெரியாதா? ஆமாம், ஆதாமே எங்கே இருக்கிறாயினாவே அப்போ ஸ்பிரிச்சுவலில் உள்ளான மனுஷன் செத்துட்டான். ஆமாம், உள்ளான மனுஷனோடு உறவாடி கொண்டிருந்தார், வெளிப்புறமான மனுஷனோடு உறவாடி கொண்டிருந்தார். இப்பொழுது பாவம் செய்யும் பொழுது உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஒரு மரணம் உண்டாயிற்று. ஆமாம், அப்போ உள்ளான மனசுக்குள்ள மரணம் உண்டான பிறகு தான் வெளிப்புறமான மனசுக்குள்ள மரணம் உண்டாகிறது. நீ சாகவே சாவாயின்னு சொன்னார்ல, அப்போ உடனே சாகலை. அப்போ அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அடுத்த செகண்டில் சாகலை. ஆமாம், ஏன்னா உள்ளான மனுஷன் டெத் ஆகி இப்போ அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள சாவு உண்டான பிறகு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 930 வருஷம் வரைக்கும் ஆதாமை பிடித்து கொண்டது. அதுக்கப்புறம் தான் அவனுடைய சரீரத்தை அது கொள்ளுது அந்த பாவம். இந்த காலை வரையில் தேவையற்ற எண்ணங்களால் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் 60 தாண்ட முடியாதுன்னு சொல்கிறான். ஆமாம், இப்படிப்பட்ட எண்ணங்களால் இருக்கக்கூடியவர்கள் 60, 69 கூட தாண்ட முடியாது சாருங்கிறான். ஏன்னா நீ அதவே சிந்திக்கிறீங்க. அப்போ 100, 150 வயசுக்கு 100, 150 ஆண்டுகள் சிந்திக்க வேண்டிய சிந்தனை 50 வயசு சிந்திச்சிடறீங்க, 50 வயசு யோசித்துறீங்க. இப்போ என்னென்னா ஸ்தோத்திரம், இன்ஜின் அதிகமாக ஓடிருச்சு. ஆமாம், வண்டி எடுத்து 3 மாதம் ஆகுது சார்மா, ஆனால் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருப்பான். இப்போ அப்போ புது வண்டி மாதிரி இருக்கு அப்படி வாங்கிடக்கூடாது. அதே மாதிரி தான் ஆள் நல்லா இருக்காரு, ஆனால் வார்த்தை பூரா நெகட்டிவ், வார்த்தை பூரா தேவையற்ற எண்ணங்கள். கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவங்கள. ஆமாம், அப்போ சரியான நபரோடு நீங்கள் என்ன செய்யுங்க, ஐக்கியமாக இருங்கள், சரியான நபரோடு ஆமாம் கலந்துருங்கள். ஆள் அழகாக இருக்கேன், மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை இல்லை இல்லை. ஆமாம், அவங்க அந்த இதில் பாதிக்கப்பட்டுக்கலாம் பார், அதிகமாக தேவையற்ற எண்ணங்களால் நிரப்பப்பட்டுக்கலாம் பார். இதெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் அவன் பேசும்போதெல்லாம் கிறிஸ்து வெளிப்படுகிறதான பாரு, அதுதான் உனக்கான நபர். பேசும்போதெல்லாம் கிறிஸ்துவ உயர்த்தக்கூடிய நபராக இருக்கிறார் என்று பார். பேசும்பொழுதே பைபிள் வார்த்தை வசனங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார் என்று பார். பேசும்பொழுதே நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான் என்று பார். பேசும்போதே எப்பொழுதும் விசுவாசமான வார்த்தை வெளியே வந்துகிட்டு இருக்கு சார், அதுதான் உனக்கான நபர். பிரைஸ் தி லார்ட். அதுதான் உனக்கானுடைய ஊழியக்காரன். சில ஊழியக்காரனை நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பான். என்ன செய்ய சார், இந்த கிராமத்தில் வச்சு ஒன்றும் பண்ண முடியல, நான் வாழ முடியலை, அப்படி இப்படி பேசிகிட்டே இருப்பான். 50 பேர் வந்தால் நான் செட்டில்மெண்ட் ஆயிடுவான். இதெல்லாம் பேசவே கூடாது. இதெல்லாம் சில ஊழியர்களை பேசுவோம். 50 வயசு 50 ஆத்துமாக்கள் வந்தா, 50 நபர் வந்தால் போதும், நான் செட்டில் ஆகிடுவேன். இதெல்லாம் பேசுவோம். செட்டில்மெண்ட் கர்த்தர் தான் ஊழியக்காரனுக்கு. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி தான் விசுவாசிகளுக்கும் செட்டில்மெண்ட்டுங்கிறது கர்த்தர் தான். ஆமாம், அவன் வெல் செட்டில்மெண்ட் ஆகிட்டான். இல்லை இல்லை இல்லை, வெல் செட்டில்மெண்ட் ஆகி சில பொருட்களை வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அனுபவிக்காமல் மரணத்துக்குள்ளாக போகிறது உண்டு. எனவே கர்த்தர் தான் உனக்கு தீர்காயுஷானவர், கர்த்தர் தான் உனக்கு ஐஸ்வர்யமான இருக்கிறவர். எனவே இந்த காலை வேளையில் நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? கிறிஸ்துவனை விடுதலையாக்குகிறார், கிறிஸ்துவ உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எனவே இந்த செய்தி நிச்சயம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று நான் நம்ப இருக்கிறேன். இது பிரசங்கத்தை போல இல்லாமல் ஒரு டீச்சிங் மாதிரி இருந்துக்கலாம், நிச்சயமாய் ஒரு மாறுதலை உங்கள் வாழ்க்கையில உண்டாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக.